ஒரு பார்ட் இல்லையா? தனித்தனியா என்ன பண்ணாங்க? கோஆர்டினேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது வாழ்க்கையுடன் க்ளீன் பண்ணீங்க. அந்த சிம்புடும் பெருக்கவே இல்லை அவங்க மேல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. யார் யார்? பார்வதி, வியானா, அமித். இவங்க 3 பேருமே நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அந்த ரெட் டீம், விக்ரம் டீம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோஆர்டினேஷனா சில விஷயங்களை பண்ணாங்க. இப்ப நடந்த விஷயத்துல கெமி ஒரு பார்ட்னா, கமருதீன் ஒரு பார்ட், விக்ரம் ஒரு பார்ட், இப்படி ஒரு கோஆர்டினேஷனா ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதுல என்டர்டெயின்மெண்ட் என்ன இருந்தது? என்டர்டெயின்மெண்ட் பெருசா தெரியல. இதை தாண்டி தனித்தனியா வேலையா என்ன பண்ணாங்க? வேலையா எதுவுமே பண்ண மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா ஆமான்ற மாதிரி வியானா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களோட வேலையை பார்த்துக்கோங்க, அதே டைம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் பண்ணாங்க, வேலை எங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வியானா கேட்குறாங்க. இது உண்மைதாங்க. ப்ளூ டீம் கூட வேலை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ்ல. என்ன வேலை பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது பாத்ரூம்குள்ளே வராங்கன்னா அந்த ரெட் கார்பெட் விரிச்சு பாட்டு பாடி பாத்ரூம் வரைக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களாவது அந்த கிளீனிங் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நேத்தாவது அந்த குப்பியை கீழே குனிஞ்சு பெருக்கிட்டு இருந்தாங்க விக்ரம் டீம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லாக ஃபன் டாஸ்க் மட்டும் தான் பண்ணாங்க. அதாவது நீங்களாம் ஃப்ரீயாக வீட்டில் நடமாடலாம்ப்பான்னு பிக் பாஸ் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க வேலை செய்யலங்க, இதை என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி வியானா வேற ஒரு பாயிண்ட்டும் வைக்கிறாங்க. அது என்னன்னா, நேற்று பூண்டு தோலெல்லாம் போட்டுட்டோம்ல, கடைசி வரைக்கும் அதை அவங்க எடுக்கல. அதாவது மேலே இருக்க அந்த தோலை மட்டும் எடுத்தாங்களே தவிர க்ளீன் பண்ணோன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. இவங்க வேணும்ட்டே பண்ணுறாங்கன்ட்டு கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணாமையே ஏமாத்திட்டாங்க. நீங்கள் உங்களே எடுத்துக்கோங்க, உங்கள் டீமை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அமித்தை பார்த்து சொல்கிறாங்க. அமித் ப்ளூ கலர் டீமில் இருந்தார்ல, நீங்களாவது அந்த சிங்கை க்ளீன் பண்ணீங்க, உள்ள அந்த ரெட் கார்பெட்டை போட்டு போனீங்க, பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த டீமை க்ளீனிங் வேலை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதி வியானா சொல்கிறதுல என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சதுபடி பார்த்தா விக்ரம் டீம் தான். ஏன்னா விக்ரம் டீம் தான் பெஸ்ட் டீம்ன்ற மாதிரி செலக்ட் ஆச்சு. நிறைய பேட்ச் எல்லாம் சேர்த்தாங்கல்ல, அதனால செலக்ட் ஆச்சு. நியாயப்படி பார்த்தா நீங்க ஜெயிச்சிருந்தா கூட ஓகே, ஏன்னா நீங்க வேலை செஞ்சீங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணீங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணதா சொல்றாங்க, ஆனா வேலை எங்க பண்ணாங்க? வேலையே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதாங்க. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் என் புரிதல்ல நான் சொல்றேன். இப்ப கானா வினோத்துக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், அமித்துக்கு நல்லா பாட்டு பாட தெரியும். எங்க நாங்க 1 மணி நேரம் விதவிதமா பாட்டு பாடி உங்களை ரசிக்க வைக்க போறோம்னு ஏதாவது பண்ணா பரவாயில்ல. இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த பாட்டுல வேற வேற லிரிக்ஸை போட்டுட்டு அந்த பாத்ரூம்க்கு போற வழியில பாட்டு பாடுறேன்னு சொல்றது அது என்டர்டெயின்மெண்ட்டா எனக்கு தெரியலங்க. நீங்க நிறைய லவ் சாங் இருக்கு, ஏதோ ஒரு சாங்கை எடுத்துட்டு இந்த பாருங்க நீங்க எல்லாருமே ரசிச்சு கேட்கிற மாதிரி நாங்க பிரசன்ட் பண்றோம்னு அமித் நல்லா பாடுறாரு, கானா வினோத் நல்லா பாடுவாரு. ஸோ இவங்களாம் சேர்ந்து அப்படி பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, விக்ரம் டீம் எடுத்துக்கோங்க. விக்ரம் வந்து ஸ்டாண்டப் காமெடியன். ஸ்டாண்டப் காமெடியில நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன், ரசிக்க வைக்கிறேன்னு பண்ணா நல்லா இருக்கும். கெமி டான்சர், பர்ஃபார்மர். கெமியும் வந்து காமெடிலாம் பண்ணுவாங்க. அப்ப கெமி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்டர்டெயின் பண்ணா பரவாயில்ல. அந்த ஸ்பேஸ் கூட இந்த 5 பொண்ணுங்களுக்கு இல்ல. அதாவது இந்த சாம்பார் ஸ்குவாடுக்கு அந்த ஸ்பேஸ் கூட இல்ல. அப்படி ஸ்பேஸ் இருந்தா தான் இவங்க பண்றதை பத்தியே யோசிக்க முடியும். சரி விடுங்க, இவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்ல. மீதி 2 டீமுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துமே அவங்க ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலங்க. அவங்களே அவங்களை ஏமாத்திக்கிறாங்க. நாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம், சாம்பார் டீம் தான் பண்ணலன்ட்டு. என்ன என்டர்டெயின்மெண்ட்? என்னடா பண்ணீங்க? லைவ்ல நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்றாங்க. மனசாட்சியே இல்லாம என்னென்னமோ டான்ஸ் பண்றன்றது, இந்த விக்ரம்லாம் கடைசியில் ஏதோ பேய் கதை சொல்றேன்ட்டு அதெல்லாம் கிண்டல் பண்றது, என்டர்டெயின்மெண்ட் பண்றது இல்ல. எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ விஜய் சேதுபதி இதை எப்படி அப்ரோச் பண்ண போறாருன்றதை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.